மார்வெல்ல லேட்டஸ்டா ரிலீஸ் ஆன நம்ம டாம் ஹாலண்ட் ஆக்டிங்ல ரிலீஸ் ஆகிற படம் தான் வந்து ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே. அண்ட் இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோல ஒரு நான் ஸ்பாயிலர் ரிவ்யூ பாத்தீங்கன்னா பார்க்க போறோம். வீடியோ கடைசி பாருங்க, ஸ்ட்ரைட்டா நம்ம கண்டென்ட் குள்ள போலாம். அண்ட் படத்தோட ஸ்டோரி ஆக்சுவலி என்ன ஆகுது அப்படின்னா, ஸ்பைடர்மேன் நோவே ஹோம்ல இருந்து 4 இயர்ஸ் கேப்க்கு அப்புறம் இந்த படத்தோட கதை கிக் ஆஃப் ஆகுது. இந்த வேர்ல்டுல இருக்கிற யாருக்குமே ஸ்பைடர்மேன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் யாருன்னே தெரியாது. அண்ட் பீட்டர் பார்க்கர் ஒரு அடல்ட்டா லோன்லியா தன்னோட லைஃப் பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இன்னொரு பக்கம் ஸ்பைடர்மேனா சண்டை போட்டு சிட்டியை வந்து காப்பாத்திட்டு இருக்காரு. அண்ட் யார் கூடயும் ரொம்பவே அட்டாச்சா இல்லாம டிஸ்டன்ஸாவே இருந்துட்டு இருக்காரு. இப்படியே லைஃப் போயிட்டு இருக்கிறப்போ டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ்ல ஒரு பெரிய அட்டாக் பார்த்தீங்கன்னா பிளான் ஆகுது. அண்ட் அங்க வந்து ஒரு புது ஒரு வில்லன் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா வருது. ஒரு டிஃபரெண்டான ஒரு பவர் எபிலிட்டியோட ஒரு கேரக்டர் வந்து வருது. அந்த ஸ்பைடர்மேன் லோன்லியா இருந்து ரொம்ப ரொம்ப டிப்ரெஷனுக்கு போய் ஸ்பைடர் செல்ஸ் உடம்புல பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தா மியூட்டேட் ஆகுது. அண்ட் இதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அந்த வில்லன் கேரக்டர் யாரு, ஸ்பைடர்மேன் எப்படி இந்த சிட்டியை காப்பாத்துறது அப்படிங்கிறது இந்த படத்தோட மீதி கதை. அண்ட் இந்த ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே வந்து ஸ்பைடர்மேன் ட்ரையாலஜில வந்து பார்த்தீங்கன்னா 4th பார்ட்டா பார்த்தீங்கன்னா வருது. அண்ட் இந்த படம் பார்க்கணும் அப்படின்னா மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் எல்லா படமும் பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. ஜென்ரலா பார்க்கணும், ஜென்ரலான ஒருத்தரா பார்க்கணும் அப்படின்னீங்கன்னா ஸ்பைடர்மேன் ஹோம் கமிங் ட்ரையாலஜியை நீங்க பார்த்துட்டீங்கன்னா போதும். அண்ட் பனிஷர் பத்தி நீங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அண்ட் நோவே ஹோம்க்கு இந்த மூவிக்கும் தான் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூட்டியே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் ஜென்ரலா எம்சியூல வர ஸ்பைடர்மேன் கேரக்டர் அப்படின்னாலே ஒரு ஃபன் வைப்ல செட் பண்ணி ஸ்பைடர்மேனை கொஞ்சம் என்கேஜா ரொம்ப அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸோட காட்டுவாங்க. பட் இந்த ஒரு மூவில அதை கம்ப்ளீட்டா டோபி மேக்கர் ஸ்பைடர்மேனை பார்த்த மாதிரி ஒரு புவரா தனக்குன்னு எதுவுமே இல்லாத ஒரு கேரக்டரா பீட்டர் பார்க்கர் எப்படி டெவலப் ஆகுறாரு அப்படிங்கிறது தெளிவா பார்த்தீங்கன்னா காட்டியிருக்காங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி மார்வல் ஹோம் கமிங் ட்ரையாலஜி அண்ட் இன்ஃபினிட்டி வார் எண்ட் கேம்ல பார்த்தா நம்ம அந்த பீட்டர் பார்க்கரை பார்க்கறப்போ ஒரு டீனேஜ் ஃபீலா பார்த்தீங்கன்னா நம்ம ஏஜ்ல பார்க்குற ஒரு கேரக்டரா பார்த்தீங்கன்னா அதுல பார்த்திருப்போம். பட் இந்த பிராண்ட் நியூ டேல நம்ம அடல்ட்டா இருக்கிறப்ப என்ன ஃபேஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி க்ளோஸ் கனெக்டடா ரிலேட்டபிளான ஒரு அடல்ட் மெச்சூர்டான ஒரு கேரக்டரா பீட்டர் பார்க்கரை பார்க்கறது கம்ப்ளீட்லி ஒரு டிஃபரெண்டான ஒரு வியூவா இருக்கும். அண்ட் இந்த மூவியோட ட்ரெய்லர் பார்த்துட்டு ஆக்ஷன் ஃபோக்கஸ்டா இருக்கும்னு போகாதீங்க. இந்த ஸ்பைடர்மேன் பீட்டர் பார்க்கர் கேரக்டரோட டெவலப்மெண்ட் அண்ட் எமோஷனல் ஃபோக்கஸ்டான ஒரு ஸ்டோரி லைன். அதுக்காக ஆக்ஷன் பிளாக்ஸ் இல்லையா அப்படின்னு கேட்டா அப்படி இல்ல, தரமான ஆக்ஷன் சீக்வன்ஸை செட் பண்ணிருக்காங்க. பட் படம் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா ஆக்ஷனா போகாது. 3 மேஜர் சீக்வன்ஸ் இருக்கும். அந்த 3 சீக்வன்ஸும் தரமா பார்த்தீங்கன்னா பண்ணிருக்காங்க. எஸ்பெஷலி ஜாக்கி சானோட டீம் கொரியோகிராஃப் பண்ண அந்த ஹேண்ட் நிஞ்சா குரூப் வர்சஸ் ஸ்பைடர்மேன் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபைட் வந்து டாப் நாச்சா இருந்துச்சு. அண்ட் அதை பார்த்துட்டு ஏகப்பட்ட தியரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா யோசிச்சு வச்சிருந்தோம். பட் அது எதுவுமே நடக்கல. பட் ஃபைட் தரமா இருந்துச்சு. அண்ட் ஹல்க் வர்சஸ் ஸ்பைடர்மேன் ஃபைட் பார்த்தா செம்மையா பார்த்தா பிளேஸ் பண்ணிருந்தாங்க. பட் அதை ட்ரெய்லர்ல காட்டாம வச்சிருந்தா இன்னும் நமக்கு அந்த ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் செம்ம அமேசிங்கா பார்த்தீங்கன்னா ஃபீல் ஆயிருக்கும். அண்ட் ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்குள்ள ஒரு நல்ல இன்டென்சிட்டி பில்ட் பண்ணிருக்காங்க. சோ ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்குள்ள ஒரு என்கேஜிங் ஃபேக்டர் அந்த ஸ்டோரி இருக்கு. அதனால இன்னும் ஃபோக்கஸ்டா பார்த்தீங்கன்னா போயிட்டு இருந்துச்சு. அண்ட் பீட்டர் பார்க்கரோட மாரல்ல ஒரு சீன்ல பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க, இந்த மூவியோட ஹைலைட் மொமெண்டே பார்த்தீங்கன்னா அதுதான் வச்சுக்கலாம். பிகாஸ் ஸ்பைடர்மேன் ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் அது ஒரு பெரிய ப்ரௌட் மொமெண்டா இருக்கும். விஜிலாண்டியா இருந்து இவருக்கு நெருக்கமான பல பேரை பார்த்தீங்கன்னா இழந்திருப்பாரு. பட் ரிவெஞ்ச்காக அவங்க யாரையும் பார்த்தா கொலை பண்ணிருக்கவே மாட்டாரு. அதை டிஃபைன் பண்ற மாதிரி ஒரு மொமெண்ட் படத்துல இருக்கும். செக் பண்ணி பாருங்க. பீட்டர் பார்க்கரோட கேரக்டர் ஓன் சர்வைவலுக்கு என்ன பண்றான் அப்படிங்கறது ஈஸியா நம்ம க்ளோஸா நல்ல ஒரு ரியலாவே பார்த்தா பிரசன்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் டாம் ஹாலண்ட் ஒரு டீனேஜர்ல இருந்து ஒரு அடல்ட்டா பாக்குற அந்த ஒரு ஃபீல் வந்து பார்த்தா பெர்ஃபார்மன்ஸ்லயும் ஒரு பவர் பேக்கடான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு. பிகாஸ் எல்லா பாட்லயும் ஜாலியா சிரிச்சிட்டே இருக்கிற ஒரு கேரக்டரா வந்து ஒரு பாயிண்ட்ல லோன்லியா ஆன ஒரு சிச்சுவேஷன்ல எல்லாத்தையும் இழந்து இருக்கிறப்போ அந்த எமோஷன்ஸ் எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படிங்கறத டாம் ஹாலண்ட் செம்ம மெச்சூர்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸா பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு. அட் சம் சீன்ஸ் ஜெண்டயா நெட்டை பாக்குறப்ப அவரோட ரியாக்ஷன்ஸ்லயே அவர் என்ன ஃபீல் பண்றாரு அப்படிங்கறத நம்மளால தெளிவா பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும். அண்ட் எம்ஜே ஜெண்டயா லிமிடெட் ஸ்கிரீன் பிளேஸ் வந்தாலும் ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் அவங்களுக்கும் நெட் கேரக்டருக்கும் பார்த்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. அண்ட் அவங்களும் பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணிருக்காங்க. அண்ட் லிட்டரலி இந்த மூவியோட எமோஷனல் லேயரை அந்த ஒரு பிளேசஸ்ல செம பெர்ஃபெக்ட்டா பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ண வச்சிருக்காங்க. அண்ட் நெட்க்கும் பீட்டருக்கும் ஒரு சீன் பார்த்தீங்கன்னா வரும். அது செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு சீன். அழுகையே வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அண்ட் சாடி சிங்க் என்ன கேரக்டர்னு சொன்னா ஸ்பாயில் ஆயிரும். ஸோ பெருசா நான் அதை இன்வால்வ் பண்ண விரும்பல. ஸோ நெக்ஸ்ட் ஸ்பாயிலர் வீடியோல அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ சேடி சிங்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல எமோஷனல் லேயருக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அழகா பார்த்தீங்கன்னா பண்ணிருக்காங்க. அண்ட் 2 சீனுக்கு வர ப்ரூஸ் பேனர் அண்ட் இன்னொரு நியூ அவெஞ்சர்ஸ் மெம்பர் நேம் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன், யாரும் தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சோ அவங்க 2 பேரும் நீட்டா பார்த்தீங்கன்னா பண்ணிருக்காங்க. அண்ட் காஸ்டிங்ல வந்த எல்லா கேரக்டர்ஸும் பார்த்தீங்கன்னா நீட்டா பார்த்தீங்கன்னா பண்ணிருக்காங்க. இந்த நியூ கேரக்டர்ஸ் எல்லாமே அப்கமிங் ஃபிலிம்ஸ்ல நம்ம கண்டிப்பா பார்த்தீங்கன்னா பார்க்க போறோம். சோ பெருசா அவங்கள பத்தி எதுவும் ரிவீல் பண்ணல. பட் பெர்ஃபார்மன்ஸ் நீட்டா இருக்கு. அண்ட் அவுட் ஆஃப் த சிலபஸ் அப்படின்னா பனிஷர் அண்ட் பீட்டர் பார்க்கரோட காம்போ தான். இப்படி ஒரு காம்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்துல எக்ஸ்பெக்டே பண்ணல. செம்ம அமேசிங்கான ஒரு காம்போ. எப்படி தோர் அண்ட் லோக்கி அந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் நம்ம பார்ப்போமோ அந்த மாதிரி பனிஷர் அண்ட் ஸ்பைடர்மேனுக்குமான அந்த சீன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா செம்ம ஃபன் லேயரா பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிருந்துச்சு. மெய்யழகன் கார்த்தியா
அரவிந்த் மாதிரி இருக்கிற ஒரு காம்போ அது. பனிஷருக்கு இங்க என்ன வேலை அண்ட் பீட்டருக்கும் பனிஷருக்கும் எப்படி ஜாயின் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு சில டைலாக்ஸ் சொல்லியிருப்பாங்க. பட் அப்படி சொல்லாம மாண்டேஜா வச்சிருந்தா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் பார்த்தீங்கன்னா எனக்கு இருந்துச்சு. அண்ட் பனிஷர் பேசுற சீன்லாம் பார்த்தா செம ஃபன்னா இருந்துச்சு. இதை பேஸ் பண்ணி டேர்டெவிலையும் உள்ள கொண்டு வந்து ஒரு ஸ்டோரி கொண்டு வந்தாங்க அப்படின்னா இன்னும் வேற லெவலில் இருக்கும். என்னென்ன பண்றாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் டெக்னிக்கலி செம பிரில்லியன்டான ஒரு ஃபிலிம். அண்ட் ஸ்பைடர்மேன் மியூட்டேட்டிங்கை காட்டினது, ஸ்பைடர்மேனோட ஐகானிக் ஸ்விங்கிங் அண்ட் ஜம்பை காட்டினது, விஎஃப்எக்ஸ் எல்லாமே படத்துக்கு ஒரு பெரிய பேக் போனா பார்த்தா ஃபீல் ஆச்சு. அண்ட் இவ்வளவு பாசிட்டிவ்ஸ் இருந்து படத்தில் நெகட்டிவ்ஸ் இல்லைன்னு கேட்டீங்கன்னா இருக்கு. இந்த படத்துல நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா ரொம்பவே ஈஸிலி பிரெடிக்டபிளான ஒரு ஸ்டோரியா தான் பார்த்தீங்கன்னா இது இருந்துச்சு. பிகாஸ் இந்த ஸ்டோரியை செட் பண்ற பாயிண்ட்ஸ் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா போனாலும் இந்த மூவில வர கேரக்டர்ஸ் என்ன பண்ண போகுதுன்னு எல்லாமே நமக்கு ஈஸியா பிரெடிக்டபிள் ஃபேக்டரா பார்த்தீங்கன்னா வருது. பிகாஸ் இந்த மூவியோட ட்ரெய்லர்ஸ்லயே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த சீன்ஸ் பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ்ல ஸ்பைடர்மேன் போறப்போ ஒரு விஷயத்தை பார்த்தா அவர் நோட் பண்ணுவாரு ஸ்டார்டிங்ல. அதை பாக்குறப்பவே இந்த மூவியோட வில்லன் யாரா இருக்கும் அப்படிங்கிற ஐடியா பார்த்தா ஆட்டோமேட்டிக்கா பார்த்தீங்கன்னா வந்துரும். அண்ட் ட்ரெய்லர் அண்ட் டிவி ஸ்பாட்ஸ்ல இருந்து எல்லாமே இவங்க ரிவீல் பண்ணிட்டாங்க. அண்ட் ஹல்க் வர்சஸ் ஸ்பைடர்மேன் ஃபைட் கூட அப்படிதான் பார்த்தீங்கன்னா பண்ணாங்க. ட்ரெய்லர்ல எல்லாமே ரிவீல் பண்ணதால ஈஸியா பார்த்தீங்கன்னா போயிருச்சு. அண்ட் ட்ரெய்லர்ல இல்லாத புது விஷயங்கள் படத்துல பெருசா பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லாத ஒரு ஃபீல் இருக்கும். அண்ட் எமோஷனல் சீக்வன்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதை செட் பண்ணது இந்த படத்துக்கு ஒரு பெரிய பேக் போனா இருந்தாலும் சில இம்பார்ட்டன்டான ஒரு சீக்வன்ஸ்ல வந்து அதை ஒரு குட்டி ஸ்பீட் பிரேக்கரா பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிற ஒரு மொமெண்டா பார்த்தீங்கன்னா மாறிடுது. ப்ரீ கிளைமேக்ஸ்ல கூட ஒரு சிம்பிளான ஒரு எமோஷனல் சீக்வன்ஸை கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணது கொஞ்சம் ஸ்டோரிக்கு டைவர்ட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் பார்த்தீங்கன்னா வந்துச்சு. அண்ட் சம் நியூ கேரக்டர்ஸ் வராங்க. அவங்க யாரு என்ன அப்படிங்கிறது பெருசா பார்த்தா எஸ்டாப்ளிஷே பண்ணல. லைக் ஸ்பைடர்மேனுக்கு ஹெல்ப் பண்ற ஒரு காப் கேரக்டர் வரும். அண்ட் அவங்க யாரு பீட்டர் கூட இவ்வளவு க்ளோஸரா காட்டுற அந்த ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா பெருசா தெரியல. அண்ட் சம் லூப் ஹோல்ஸும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே எட்டி பார்த்துச்சு. அண்ட் ஸ்கார்பியன் அப்புறம் சம் வில்லன்ஸ்க்கான சில சீன்ஸை பெருசா இவங்க புஷ் பண்ணல. அந்த சீன்ஸ் இன்னும் எலாபரேட்டா ஃபைட் சீக்வன்ஸ் வச்சு பண்ணிருக்கலாம். அண்ட் ப்ரீவியஸா வந்த 3 ஸ்பைடர்மேன் ட்ரையாலஜி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்டோரி நல்லா இருக்கும், டிஃபரெண்டாவும் இருக்கும். இந்த படத்துல அந்த ஸ்டோரி லேயர் ஃப்ரெஷ்ஷா இல்லாத ஒரு ஃபீல் பார்த்தீங்கன்னா எனக்கு இருந்துச்சு. லைக் ஒரு நியூ கேரக்டர் காட்டுறப்போ இந்த கேரக்டர் மாரல் இப்படிதான் இருக்கும், லாஸ்டா இப்படிதான் ஆகும் அப்படிங்கிறது ஈஸி ஒன்லைனரா இருக்கிற ஒரு ஃபீல் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துச்சு. அந்த ஸ்டோரியை இன்னும் கொஞ்சம் ரைட்டிங்ல வேற மாதிரி ட்ரீட் பண்ணிருக்கலாம். அண்ட் போஸ்ட் கிரெடிட்ஸ்ல நல்ல வேலை நான் போன தியேட்டர்ல கிரெடிட்ஸ் குயிக்கா ஃபார்வர்ட் பண்ணி போஸ்ட் கிரெடிட்ஸ் போட்டாங்க. நம்ம டூம்ஸ்டே லெவல்ல ஒரு வெனாம் லெவல்ல எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்போம். பட் ரொம்பவே சிம்பிளான ஒரு சீன். அதுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளவு நேரம் வெயிட் பண்ணணும் கூட இல்ல. யாராவது யூடியூப்ல கூட போட்டிருப்பாங்க, அப்படி கூட பாத்துக்கோங்க, வெயிட் பண்ணலாம் வேண்டாம். அண்ட் ஓவராலா இந்த ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபார் மீ perfectly balanced emotional focus சூப்பர் ஹீரோ ஸ்டோரி. அந்த மைண்ட் செட்ல போனீங்க அப்படின்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஸ்டாண்ட் அவுட்டா ஒரு ஃபீல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கும். அண்ட் அந்த ஒரு மைண்ட் செட்ல போனீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிடிக்கும். ஸோ பெருசா எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ஸோ ஸ்பைடர்மேனோட கேரக்டர் டெவலப்மெண்ட்ல இருந்து இது ஒரு கண்டிப்பா ஒரு அமேசிங்கான ஒரு ஃபிலிம். கண்டிப்பா தியேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் கிட்ஸ் இருந்தா அவங்களையும் கூட்டிட்டு போய் என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் இந்த ஸ்பைடர்மேன் பிராண்ட் படத்தை நீங்களே பார்த்துட்டீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட தாட்ஸ் அண்ட் ஒப்பீனியன் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த படம் பிடிச்சு அப்படிங்கிறத ஸ்பைடர்மேன் அந்த ஸ்பைடர் எமோஜி இருக்கும் இல்லையா அதை கமெண்ட்ஸ்ல போட்டு உங்களோட ஆதரவுகளை பார்த்தீங்கன்னா கொடுங்க. அண்ட் தென் இந்த பிராண்ட் நியூ ரிவ்யூ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு, அண்ட் நான் ஏதாவது விஷயங்கள் மிஸ்டேக் பண்ணிருக்கலாம் இல்ல மிஸ் பண்ணிருக்கலாம், அப்படிப்பட்ட உங்களோட தாட்ஸ் என்ன, இந்த படத்தை பத்தின உங்களோட தாட்ஸ் ஆகட்டும். அண்ட் நம்ம சேனலுக்கு புது புது கண்டென்ட் எந்திங் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் சரி மறக்காம ஃபீல் ஃப்ரீ டு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஸோ நான் கண்டிப்பா பார்த்துட்டு அந்த கண்டென்ட் போட அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன். அந்த இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்க ஷேர் பண்ணுங்க அப்படின்னா ஷேர் பட்டன் கொடுத்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஸ்பைடர்மேன் ஃபேன்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காம சேனல் ஹாலு கிறிஸ்டியன்ஸ் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போலாம் நோட்டிஃபிகேஷன்ஸே வரதுலன்னு சொல்றாங்க. ஸோ அதனால கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ஸ் தான் வந்துடும். தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தென் பை.